பாரு சசி, உனக்காக நான் சிறப்பான விஷயத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சசி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா இந்நேரம் சசிக்கு மயக்கம் தெளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு முறை போய் பார்த்துடலாம். எதுக்காக என்ன பழி வாங்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன செஞ்சேன்? இங்க பாருங்க, ஒருவேளை என்னால ஏதாவது தப்பு வந்ததுன்னா அதுக்கு எனக்கு தண்டனை கொடுங்க. ஆனா என்னோட பையனை விட்டுடுங்க. என் மேல கருணை காட்டுங்க. கடவுளே, என்ன காப்பாத்து. அது என்னால முடியாது. கருணை, பாசம், பரிதாபம் இதெல்லாம் எதுவும் எனக்குள்ள இல்ல. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களையும் நீங்க வணங்குற கடவுளையும் பலகீனமாக்கிடுது. ஆனா பாதாள தேவிக்கு எந்த பலகீனமும் இல்ல. உன் பையனோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. விருப்பப்பட்ட இவனை காப்பாத்திக்கோ. என்ன நான் சொல்றது புரியலையா? உனக்கு உன் பையன் உயிரோட இருக்கிறது தானே ரொம்ப பிடிக்கும். அப்ப நீ பார்த்தத ஒடியோட மறந்துடணும். ஒருவேளை நீ என்னை பத்தி யாருக்கிட்டையாவது சொன்னேன்னா அப்புறம் பாரு நான் உன்னை என்ன பண்றேன்னு. கதவு உள்பக்கமா லாக் ஆயிருக்கு. அப்போ நிச்சயமா சசிதான் இதை பண்ணிருப்பா. அப்படின்னா அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிடுச்சு. சசி, உனக்கு சரியாயிடுச்சா? சசி, எதுக்கு லாக் பண்ணிருக்க? கதவை தர. சசி, 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 கதவை தர. சசி, சசி, ஏற்கனவே கதவு லாக் ஆயிருந்ததுல, நீ வந்து திறக்காம எப்படி ஓபன் ஆச்சு? சரி, எந்த பிரச்சனையும் இல்லல்ல? ஒருவேளை அது ஜாம் ஆயிருக்கலாம். உனக்கு எப்ப நினைவு வந்துச்சு? சரி, எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இவன் ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கான்? இவனுக்கு தூக்கம் வந்து அழுதுட்டு இருக்கான் போல இருக்கு. இவனோட அழுகிய நிறுத்ததான் நான் எந்திரிச்சு ரொம்ப நேரமா அழுகிய நிறுத்த முயற்சி பண்றேன். ஆனா சசி, உன்னால பேச முடியாம இருந்துச்சுல்ல?
இப்போ உனக்கு எல்லாமே சரியாயிடுச்சா? என்னோட குரல் என்னோட குரல் மறுபடியும் வந்துருச்சு. இப்ப நான் நல்லா ஆயிட்டேன். நல்லதா போச்சு. ஒருவேளை நீ டயர்டா இருந்ததுனால இப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீ கீழே வா. நீ சரியாயிட்டேன்னு தெரிஞ்சா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா. நீ நீ எங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தல்ல? தேவிகா வீட்ல ஏதோ நடந்துச்சுன்னு. என்ன சொல்ல வந்த? சொல்லு. சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ வா. முதல்ல நீ கீழே வா. எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. சசி, என்னம்மா, என்ன நடந்துச்சு? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ தேவிகா வீட்ல அப்படி என்னதாம்மா பார்த்த? எதுக்காக நீ அப்படி பயந்து போன? சொல்லுமா. இவங்களோட கேள்விக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? சசி, சொல்லுமா, அப்படி என்ன பார்த்த? நீ எதுக்கும் பயப்படாத, நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம்ல. நாங்க நாம சசி, கண்டிப்பா நீ அங்க ஏதோ பாத்திருக்க. அத நினைச்சுதான் நீ பயந்துகிட்டே இருக்க. உண்மைதானே? உனக்கு உன் பையன் உயிரோட வேணும்ல? அப்ப நீ என்ன பார்த்தியோ அடியோட மறந்துடணும். பயமா? நான் எதுக்கும் பயப்படலையே. அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் இல்ல. நிஜமா. அப்புறம் நீ அங்க என்ன பார்த்தேங்கறத ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அது நான் என்ன பார்த்தேன்? நான் என்ன சசி, அப்படி அங்க என்ன இருக்கு? பாம்பா? பாம்பு? நாங்க பாம்பை தான் பார்த்தோம். நாங்க பாம்பை தான் பார்த்தோம். என்ன? தேவிகாவோட வீட்லயா? அட கடவுளே, தேவிகா வீட்ல பாம்பு இருக்குன்னு சொன்னா சீமா ஒருவேளை அவளுக்கு. ஆமா பெரியத்த, நம்ம உடனே அவ வீட்டுக்கு போனோம். ஒருவேளை நம்ம உதவி அவளுக்கு தேவைப்படலாம்ல. சசி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கமா. சுஜாதா, பெரியத்த, நீ சசி கூடவே இருமா. நாங்க சீக்கிரமா வந்துடுறோம். என்ன மன்னிச்சிருமா தாயே. என் பையனை காப்பாத்திக்கிறதுக்காக என்னால வேற எதுவும் சொல்ல முடியல. சித்தார்த், வாப்ப போலாம். எல்லாரும் வாங்க. அந்த அம்மனுக்கு தான் நாம நன்றி சொல்லணும். நீ நல்லா இருக்கல்லமா? என்னாச்சுமா? சீமாக்கா என்னாச்சு? ஏன்? அது உடல தேவிகா. சசி உன் வீட்ல ஏதோ ஒரு பெரிய பாம்பு பார்த்தேன்னு சொன்னா. அத பார்த்துதான் அவ அவ்வளவு பயந்துருக்கா போல இருக்கு. அதுகிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க எல்லாருமே இங்க வந்திருக்கோம். பாம்பா? அது எப்படிக்கா இங்க இருக்க முடியும்? அப்படியே இருந்தாலும் இந்நேரத்துக்கு போயிருக்கோம்ல. சரி, அப்படியே இருந்தாலும் அதை நினைச்சுக்கிட்டு நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல. ஒருவேளை இங்க எங்கேயாவது ஒளிஞ்சிருந்தா? ஒருவேளை இன்னைக்கு பாம்பு தேட வர்ற சாக்கில் இவளை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் ஏன் சும்மா நின்றுட்டு இருக்கோம்? வாங்க போய் தேடலாம். சீக்கிரம் வாங்க. அஞ்சலி, நீ எப்படி இங்க? இங்க வா, இந்த இடத்துல உட்கார்ந்துரு, எங்கேயும் போகாத, சரியா?
அஞ்சலி, என்னம்மா நீ எங்க கூடயே இவ்வளவு தூரம் வந்திருக்க? ஓ, சரி, நீயும் இங்க வந்துட்டதுனால குட் கேர்லா இங்க கட்டில உட்காந்துக்கோ, சரியா? ம்? இங்கே இருக்கணும், கீழே இறங்க கூடாது, சரியா? ம். எங்கேயுமே இல்ல. நீங்க யாராவது பாத்தீங்களா? இல்லம்மா, இங்க பாம்பு எதுவும் இல்ல. பாட்டி எல்லா இடத்துலயுமே தேடிட்டோம், பாம்பு எங்கேயுமே இல்ல. நான் தான் சொன்னேன்லம்மா, இங்க எதுவுமே இல்ல. அப்புறம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தேவிகா? உங்கள் பாலிமர் தொலைக்காட்சியில் வாசுதேவ கிருஷ்ணனான நான் பாண்டவர்கள் தரப்பிலிருந்து அமைதி தூதுவனாக வந்திருக்கிறேன். அவ்வாறு என்றால் எனது முடிவை நான் கூறுகிறேன். அஸ்தினாபுரம் இந்த அமைதி ஒப்பந்தத்தை நிராகரிக்கிறது. இந்த லாக்கெட்ல இருக்கிற முகம் சாத்தான்களோட பாதாள தேவியோடது. இது உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? இந்த லாக்கெட் இது என்னோடது இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு முன்னாடி இந்த வீட்ல யார் இருந்தாங்களோ அவங்களோட தான் இருக்கலாம். நீங்க வரதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை சுத்தம் பண்ணியும் கூட இப்ப எப்படி இது இங்க கிடைச்சிருக்கும்? இந்த லாக்கெட் பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? அமர்கண்ணா, ஒரு நிமிஷம் இருப்பா. நீ இத மறந்துட்டியா? இதுக்கு முன்னாடி மோகரி கூட இந்த வீட்ல இருந்துட்டு போயிருக்கா. ஒருவேளை இது அவளோட தான் இருக்கலாம்ல? பாவம், இத பத்தி அவளுக்கு என்ன தெரியும்? அவளையே சந்தேகப்பட. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சரியா சொன்னீங்க பெரியப்பா. அது மட்டும் இல்லாம ஷிஃப்டிங் அவசர அவசரமா பண்ணதுனால இதையெல்லாம் கவனிக்காம விட்டுருக்கலாம்ல? சீமா, அமர், அப்படித்தான் நடந்திருக்கும். விடுப்பா, இத தூக்கி போடு. அந்த பாதாள தேவிக்கு சம்பந்தப்பட்ட எதுவும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஆனா சித்தார்த், நேரத்தை வீணடிக்காத. முதல்ல இந்த துஷ்ட பொருளை வெளியில தூக்கி போடு. சரி. அமர், நல்ல வேளை இந்த லாக்கெட் இந்த நேரத்துல உன் கண்ணில் பட்டுச்சு. ஒருவேளை அது இங்கே இருந்து அதோட தீய நிழல் நம்ம குடும்பத்து மேல பட்டுட்டே இருந்தா நமக்கு தெரியாம இந்நேரம் தேவிகாவோட உயிர் ஆபத்துல இருந்திருக்கும். விடுப்பா, நல்லதா போச்சு. அவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு நல்லது நடக்காது சித்தார்த். ஏன்னா உன் குடும்பமே முட்டாளுங்க. உங்களுக்குலாம் அந்த லாக்கெட்டோட சக்தியை பத்தி தெரியாது. உங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் கெடுதல் நடக்க போகுது. இங்க பாம்பு எதுவுமே இல்ல. நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போலாமா? இப்போதைக்கு பாம்பு எதுவும் இல்ல. பக்கத்துல எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கலாம்ல.
தேவிகா, நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணு. நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ராத்திரி 2 மணி ஆனாலும் சரி, சரியா? சரிங்கம்மா. இந்த காலத்துல இவ்வளவு அக்கறைய சொந்தங்கள் கூட காட்டாது. உண்மையாவே நான் உங்க எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். வாமா போலாம். பெரிய பாட்டி, அஞ்சலி அங்க ரூம்ல இருக்கா. அவளை கூட்டிட்டு போயிடலாம். அஞ்சலி, செல்லோ வா, வீட்டுக்கு போலாம். ரூம்ல இருந்தாளா? வா செல்லம். அஞ்சலி குட்டி, நம்ம வீட்டுக்கு போலாம், சரியா? முடியாது. அதோட அன்னைக்கு ஷான்லியர் என் தலைமையில விழாம அவதான் என்னை காப்பாத்துனா. அமர், நீங்க எதுக்கு தேவையில்லாம அவளை சந்தேகப்படுறீங்க? நான் ஒன்றும் தேவையில்லாம அவளை சந்தேகப்படல. நீங்க தயவு செஞ்சு விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இங்க பாருங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீட்டுல சந்தோஷம் திரும்பி வந்திருக்கு. நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. ஏற்கனவே நம்ம மோகினியை நம்பி தப்பு பண்ணிட்டோம். அதே தப்பை மறுபடியும் செய்ய விரும்பல. இப்ப உங்க மனசுல என்னதான் இருக்கு? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்ம கிட்ட தேவிகா எந்த ஊருன்னு சொல்லியிருக்காளோ அங்க நான் போறேன். அங்க போய் அவளை பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் நான் விசாரிக்கிறேன். வேணாம் அமர், நீங்க அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. இது ரொம்ப தப்பு. சில நேரங்கள்ல நீங்க என்னையே நம்ப மாட்டீங்களோன்னு என் மனசுல அடிக்கடி தோணுது அமர். சீமா, நீங்க சொல்றது சரியில்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இங்க பாருங்க சீமா, நான் அங்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைஞ்சது என் மனசுக்காவது திருப்தியா இருக்கும். இப்ப கூட இது எனக்கு சரின்னு தோணல. ஆனா உங்க மனசுக்கு இது சரின்னு பட்டா போயிட்டு வாங்க, நான் தடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நீங்க திரும்பி வரும்போது தேவிகா நல்லவன் தான் சொல்லுவீங்க. தப்பா நினைச்சதுக்கு வருத்தப்படுவீங்க. பார்க்கலாம் சீமா, ஆனா அது வரைக்கும் தேவிகா கிட்ட நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது. சரி. எனக்கு தெரியும் தேவிகா, உன்னை பத்தின உண்மை இது இல்லை. ஆனா கூடிய சீக்கிரம் அது என்னன்னு கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். ஹே பொம்மா, நீ எவ்வளவு அழகா இருக்க. காட்டு, நான் உனக்கு ஜட பின்னி விடுறேன். அஞ்சலி, நான் பேசுறது உன்னால கேட்க முடியுதா? அஞ்சலி, அந்த பாதாள தேவி அவளோட சாத்தான் சக்தியை வச்சு நான் பேசுறத யாருக்கு கேட்க முடியாத அளவுக்கு செஞ்சுட்டா. நான் இப்ப வேற ஏதாவது தான் முயற்சி பண்ணணும். என்ன செய்யறது? பொம்மா அதோட கைய அசைக்குது. அஞ்சலி, கதவு லாக் ஆயிருக்கு. அஞ்சலி, சீமாக்கா. அஞ்சலி செல்லோ, கதவு தரடா. அஞ்சலி, நான் தேவிகா ஆண்டி வீட்ல இருந்து பொம்மை எடுத்துட்டு வந்தது அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அம்மா என்ன ரொம்ப திட்டுவாங்க. இதை எங்க மறைச்சு வைக்கிறது? எங்க மறைச்சு வைக்கிறது? அஞ்சலி, 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 அம்மா வந்திருக்க, கதவு தரடா. அஞ்சலி, இப்ப அம்மாக்கு பொம்மை எங்க இருக்கிறது தெரியாது. அஞ்சலி, அஞ்சலி, நீ எதுக்குடா கதவை உள்பக்கமா லாக் பண்ண? அது வந்துமா, நான் என் துணியை சேஞ்ச் பண்ணலாம்னு நினைச்சேன். அதனாலதான் லேட்டு.
அப்படியா? அஞ்சலி அவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டாளா? அவ ட்ரெஸ் அவளே மாத்திக்குவாளா? வெரி குட். செல்லம், இப்ப சாப்பிடுற நேரம் வந்துருச்சுல்ல, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் மாத்திக்கலாம். ஓகே, போலாமா? அஞ்சலி, அஞ்சலி நான் சொல்றது கேளு. என்ன தனியா விட்டுட்டு போகாத.